அனைவருக்கும் வணக்கம். 46வது அதிகாரம், விளை நிலங்களில் கள்ளிச்செடி போன்றவற்றை முள் மரங்களை வளர்ப்பது தகுமா என்கிற அடிப்படையில் தீயவர்களை வளர விட்டு விடக்கூடாது அல்லது தீயவர்களோடு நாம் சேர்ந்து விடக்கூடாது. ஒருவருக்கு எண்ணம் தூய்மை, மனம் தூய்மை, வினை தூய்மை, இவை இனநலம், மனநலம், வினைநலம் என்கின்றவற்றால் கிடைக்கும் என்பதையும் நாம் சிந்தித்தோம். பெற்றோருடைய பெருமை, நாம் பெற்ற கல்வியினுடைய பெருமை எவை எனினும் சேர்ந்த சேர்க்கை சிறுமை முற்றாக தன்னுடைய வயத்ததாகிவிடும். இந்த பெரியவர்களோட சேருகிற போது அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் நமக்கு கசப்பாக இருக்கும் என்பதனாலே அவ்வளவு விரைவாக நாம் சேர்ந்து விட மாட்டோம். ஆனால் சிறுமதி படைத்தவர்கள் நம்மை அவர்கள் பக்கம் எளிதாக ஈர்த்து விடுவார்கள். அவர்கள் சொல்லிலே நம்மை மயக்க வைப்பார். மயக்கம் கூடிய பேச்சினை பேசி அப்படி ஒரு படைப்பு அவர்களுடைய வழி. அப்படி வழி வழியாக வந்தவர்கள் மற்றவர்களையும் தன் வழிக்கு ஈர்த்து நயவஞ்சகமாக தன்னுடைய பிழைப்பை நடத்துகிறவர்கள் தான் அந்த சிறுமதியாளர்கள். அப்படிப்பட்ட சிறுமதியாளர்களோடு நாம் சேர்ந்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். முதலாவது குறளிலே சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்துவிடும் என்கிற குறள். பெருமை சிற்றினம் அஞ்சும். பெருமைக்குரியவர்கள் சிற்றினத்தாரோடு சேருவதற்கு அஞ்சுவார்கள். அவர்களிடம் சிறுமை குணங்களாகிய பொய், புரட்டு, களவு, வஞ்சம், கொலை போன்ற எளிதாக இருக்கும் என்பதனாலே பெரியவர்கள் அவர்களோடு பேசுவதற்கே அஞ்சுவார்கள் என்பது அதனுடைய கருத்து. பெரியவர்களும் அஞ்சுவார்களா என்றால் ஆம். அஞ்சுவது அஞ்சாமை பேரமே, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று நாம் ஏற்கனவே அறிவுடைமை அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். அவர்களிடம் பயப்படுவது எதற்காகவென்றால் அந்த சிறுமை குணம் சிறிதளவும் நம்மை தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக பயப்படுவது. போருக்காக வந்தால் அடித்து விடும், சமாளிப்போம். ஆனால் இந்த நயவஞ்சகத்தன்மையானது நம்மிடம் ஒட்டிவிடக்கூடாது என்பதனாலே நாம் அஞ்சுவது என்பதுதான் அதனுடைய கருத்து. அதிலே நான் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டிய, வருள் நீக்கியார் என்று சைவ சமய குறவர்கள் 4 வரியிலே ஒருவர். அவருடைய பெயர் திருநாவுக்கரசர். பின்னாலே அப்பர் என்ற பெயரும் அவருக்கு வாய்த்தது. அவர் மிகச்சிறந்த அறிவு தெளிவு. அவர் தான் சார்ந்திருக்கிற சைவ சமயத்தில் உள்ள நூல்களை எல்லாம் கரைத்து குடித்து விட்டார். இப்ப இருக்க மாதிரி இல்லை. 7ஆம் நூற்றாண்டிலே எல்லாம் ஓலைச்சுவடிகள் தான் என்றாலும் அந்த ஓலைச்சுவடிகள் அனைத்தையும் நன்றாக படித்து கற்று தெளிந்து விட்டார். இனிமேல் படிப்பதற்கு இங்க நூல்களே இல்லை, அவ்வளவு படித்து விட்டார். அப்பதான் அந்த சமண சமயத்தை சார்ந்தவர்களுடைய நூல்களை படிக்கலாம் என்று போன போது அவர்கள் தங்கள் சமயத்தில் சேர்ந்தால்தான் நீங்கள் படிக்க முடியும் என்று சொன்னவுடன் இவருக்கு அறிவு பசி, கல்வி பசி இருந்தது. யானை தீ வியாதி மாதிரி, காய சண்டிகைக்கு மணிமேகலையில யானை தீ வியாதி இருந்த மாதிரி இவருக்கு இந்த பசி தீ கொழுந்து விட்டு எரிந்ததனால சரின்னு சேர்ந்தார். சேர்ந்துட்டு அங்க உள்ள நூல்களை எல்லாம் படித்தார். அதையெல்லாம் படித்ததற்கு பிறகு அவர்களுக்கே போதிக்கவும் தொடங்கிவிட்டார். அவர்கள் அந்த சமயத்தில் இருக்கிறார்களே ஒழிய அந்த சமய நூல்களிலே உள்ள கருத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆழமாக இல்லை. அந்த சமயத்தில், சமண சமயத்தில் இருக்கிறார்களே தவிர இவர் பெற்ற மிக குறைந்த காலகட்டத்தில் இவர் பெற்றிருக்கிற அந்த ஞானத்தை அவர்கள் பெறவில்லை என்பதனாலே இவரை தலைவராக்கி விட்டார்கள். சில நேரங்கள்ல சில கட்சிகள்ல பின்னால வந்தவன் முன்னால வந்துருவான். முன்னால வந்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் வந்துவிடும், அமைந்துவிடும். இங்கே எப்படின்னா இவருடைய கல்வி அறிவானது மிக நுணுக்கமாக இருந்தது. அங்கே இருக்கிற மத குருமார்களுக்கே போதிக்கக்கூடிய அளவுக்கு இவர் அந்த துறையிலே சமண சமயத்திலே ஞானம் பெற்றுவிட்டார். இவருடைய தமக்கையார் சிவனிடம் நாளும் அணுக்க தொண்டு செய்பவர்.
கோயிலில் சென்று திருமெழுக்கிடுதல், அந்த தூய்மை பணி செய்தல் போன்ற வேலைகளை எல்லாம் அன்றாடம் செய்து நாள்தோறும் இறைவனை வேண்டுவார். எனக்கு இருக்கிற ஒரே பற்றுதல் என் தம்பி திருநாவுக்கரசு, அவன் இப்படி என்னை அண்டாமல் அங்கே போய்விட்டானே என்று. மாற்று கட்சியில இருந்தாலும் சந்திக்கலாம். ஆனா சமணர்களுடைய ஒரு கொள்கை என்னன்னா, வேறு மதத்தினருடைய கருத்துக்களையோ அவர்களை பார்த்தாலோ அவர்களுடைய சின்னங்களை பார்த்தாலோ கண்டு முட்டு கேட்டு முட்டு என்று உடனுக்குடன் அது தீட்டு என்று கருது, முட்டுன்னா தீட்டு என்று குளிப்பார்கள். இவர் திருநாவுக்கரசை அந்த அம்மா பார்த்ததுன்னா அவர்கள் சும்மா விட மாட்டார்கள் என்பதனாலே அவர் இந்த அம்மா வேண்டிக் கொண்டே இருந்தது. இந்த வேண்டுதலுக்கு ஏற்ப இறைவன் அவருக்கு வயிற்று வலியை கொடுத்தார். கடுமையான வயிற்று வலி, குடரோடு துடக்கி முடக்கியிடம் அவர் கூற்றாயினவாறு பதிகம் பாடுகிற போது அந்த அது பெருங்குடல் சிறுகுடல்ல பெருங்குடலும் தீதான். அப்படி வயிற்று வலி வந்தது அவருக்கு. அப்படி கொடுத்ததுனால இவ்வளவு செய்தியை சொல்வதற்குரிய காரணம், அந்த சிறுமதியாளர்கள் 4 தண்டனை கொடுக்கிறார்கள் திருநாவுக்கரசருக்கு. 4 விதமான தண்டனை கொடுக்கிறார்கள். இவர் வயிற்று வலி தாங்காமல் அந்த சமண சமயத்தில் இருக்கிற மருத்துவ முறைகளை எல்லாம் கையாண்டு பார்க்கிறார், முடியவில்லை. இவருக்கு முன்னாலே இருந்த மத குருமார்களிடம் எல்லாம் என்று சொல்லுகிறார். அவர்களும் என்னென்னமோ சிகிச்சை எல்லாம் செய்கிறார்கள். அதனால ஒன்றுமே பலன் இல்லாமல் தன்னுடைய தமக்கையை அடைகிறார். அவர் இங்கே உள்ள அந்த சைவ சமய மரபின்படி அவருடைய உடம்பிலே திருநீற்றை பூசுகிறார். பாதி குணமாயிடுச்சு. அப்பதான் அவர் அந்த கூற்றாயினவாறு என்கிற பதிகத்தை பாடுகிறார். இது இப்படி எனக்கு தொல்லை செய்தது என்பதை எல்லாம் சொல்லி இறைவனிடம் முறையிடுகிறார். அப்படி முறையிட்டதற்கு பிறகு அவருக்கு முழுமையாக அந்த வயிற்று வலி குணமாகியது. இதை பொறாத திரும்பவும் அவர் சைவத்திற்கே போய்விட்டார், நம்மிடம் இருக்கிற வித்தைகளை எல்லாம் கற்றுக்கொண்டு விட்டு அங்கே சென்று விட்டார் என்று சொல்லி அவருக்கு பலவேறு விதமான தீமைகளை அரசன் மூலமாக, அரசன் சமண சமயத்தை சார்ந்தவனாக இருப்பதனாலே இவரை பெரிய கல்லிலே கட்டி கடல்ல போட்டார்கள். அது தெப்பமாக மிதந்து சென்றது கல். அதன் பிறகு ஒன்னொன்னுக்கு ஒரு பதிகம் பாடுற. யானையை விட்டு இடரை சொல்லுகிறார். கழுத்து வரைக்கும் இவரை குழி வெட்டி புதைத்து தலை மட்டும் தெரிகிற மாதிரி யானையை விட்டு இடரை சொல்லுகிறார்கள். யானை வேகமாக வருகிறது. பக்கத்தில் மண்டி போட்டு வணங்கி சென்று விடுகிறது. அப்புறம் நீற்றறையில், சுண்ணாம்பு நீற்றறைக்குள்ளே ஒரு பெரிய தாழினா பெரிய பானை, அதுக்குள்ள தூக்கி போடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு மேலே எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு பதிகம் பாடுறார். அதாவது மாசில் வீணையும் வீசு திண்டாலும் என்று ஒரு பதிகம். அது திரும்பி ஒரு வாரம் கழிச்சு எடுக்கிற போது அவர் திருநீர் பூசியது போல் மேனியோடு சிரித்து கொண்டே மேலே வருகிறார். அப்புறம் நஞ்சு கலந்த உணவை கொடுக்கிறார்கள். அதாவது இந்த சிறுமதியாளர்கள் எப்படியெல்லாம் வேலை செய்வார்கள், தன்னிடம் வசப்படாவிட்டால் என்னென்ன நரித்தந்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கான சாட்சி. இப்படியெல்லாம் செய்கிறார்கள். அரசனிடம் சொல்லுகிறார், இவன் நம்மிடம் கற்ற வித்தையினால் அவன் தப்பித்து விடுகிறான் என்று சொன்னதுனாலதான் ஒவ்வொரு 4 விதமான தீமைகளை அவருக்கு செய்கிறார்கள். இந்த 4லும் அவர் வசப்படாதனால அரசனே சைவத்துக்கு மாறினான் என்பது வரலாறு. இந்த செய்தியை நாம் கூறுவதனுடைய காரணம், சிற்றினம் அஞ்சும் பெருமை. பெருமையானது சிற்றினத்தாரோடு சேர்வதற்கு அஞ்சுவார்கள். இப்படி இவ்வளவு நல்ல செயல்களை அந்த சமயத்திற்காக செய்து வழங்கிய அவர்களையெல்லாம் அந்த சமயத்தின் வழியை நெறிப்படுத்தியவர். இவர் செய்த ஒரே செயல் அந்த அறிவை பெற்றது. அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கே கொடுத்தார். ஆனால் இவர் தன்னுடைய தாய் சமயமாகிய சைவத்திற்கு மாறினார் என்பதனாலே அவருக்கு இவ்வளவு இடர்பாடுகளையும் செய்தார்கள். அதனாலேதான் பெரியவர்கள் இந்த சிற்றினத்தாரோடு சேருவதற்கு அஞ்சுகிறார்கள். ஆகையினால சமண சமயம் கீழானது என்றெல்லாம் பொருள் கொண்டு விடக்கூடாது. எல்லா சமயங்களிலேயும் நல்ல நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன. அதை கையாளுகிறவர்கள்தான்
பெருமைக்கு உரியவர்களா சிறுமதியாளர்களா என்பதை பார்க்க வேண்டும். இவருக்கு தீமை இழைத்தவர்கள் எல்லாம் சிறுமதியாளர்கள் என்று கொள்ள வேண்டும். உடனே சமணர்கள் என்றால் தீயவர்கள் என்று கருதிவிடக்கூடாது. அதற்காக சொல்லுகிறேன். சமண சமயத்தில் இருந்த கருத்துகள் தான் இந்த அகிம்சை என்பதெல்லாம். சமண சமயத்திலே இருக்கிற கருத்துகள் கொல்லாமை, இப்படி நிறைய நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லுகிற சமயம்தான் சமண சமயம், சமண மதம் என்பது. அதை கையாளுகிறவர்களுடைய திறமையின்மையினாலே அதை குறை சொல்வதை போல தெரிகிறதே தவிர எந்த சமயத்தையும் நாம் குறைத்து மதிப்பிடவோ தவறாக பேசவோ இயலாது என்பதனால அந்த கருத்தை சொல்லு. கையாளுகிறவர்கள் சிறுமதியாளர்கள் என்பதனால எல்லா சமயங்களிலும் உண்டு, எல்லா மதங்களிலேயும். அதனால்தான் வள்ளலார் பாடினார், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், அவர்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நானும் மதப்பேய் ஆய்விடக்கூடாது என்பதனாலதான் தனக்கு தனி வழி ஏற்படுத்தி கொண்டார். சமரச சுத்த சன்மார்க்கம் என்று அந்த வழியை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஒளி வழிபாடு என்பதை அவர் மேற்கொண்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மீண்டும் அந்த குறளை பாருங்கள். சிற்றினும் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாய் சூழ்ந்து விடும். சிறுமை வெகு விரைவாக தன்னுடைய சுற்றத்தார் ஆகிவிடும் என்பதனாலேதான் இந்த குறளை இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையோம். அடுத்து இரண்டாவது, நிலத்தியல்பால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்வதாகும் அறிவு. மழை பெய்து மண்ணில் படாதிருக்க நிறமில்லை. அந்த மழை நீருக்கு நிறமில்லை, அதற்கு எந்த விதமான மாசும் இல்லை, சுவையும் இல்லை. ஆனால் மண்ணில் விழுந்தவுடன் அம்மண்ணின் நிறம், சுவை, மாசு ஆகியவற்றை கலந்து பிரிவில்லா ஒருமை எய்தி விடுகின்றது. அதான் நிலத்து இயல்பால் நீர் தெரிந்தற்றால். செம்மல் நிலத்திலே விழுந்தால் அது சிவப்பு நிறமாகிவிடும். அந்த நிலத்தினுடைய சுவை அந்த நீருக்கும் ஆகிவிடும். சுனை நீர் என்றால் அங்கிருந்த மணல் பாங்கான பகுதியில் உள்ள சுவை நாம் அதோடு சேர்ந்து விடும் என்பதனாலே நிலத்து இயல்பால் நீர் திரிந்தற்றாகும். மாந்தர்க்கு இனத்து இயல்வதாகும். அதை போல மனிதர்கள் தான் சேர்ந்த இனத்தின் தன்மையை கொண்டு விடுவார்கள். உண்மை அறிவு இருக்கு, நூலறிவு இருக்கிறது, மரபு வழி அறிவு இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான அறிவுகளை பெற்றிருந்தாலும் அந்த அறிவெல்லாம் ஒரு பக்கம் தாழ்ந்துவிடும். ஒரு இளைஞன் 22 வயதிலே பட்டம் பெற்றான், நல்ல மதிப்பெண்கள் இருந்தது. அவனுக்கு ஒரு அந்த உள்ளூரிலே இருந்த பெரியவர் சென்னையிலே ஒரு கம்பெனியில வேலை வாங்கி கொடுத்தார். நல்லா தான் செய்து கொண்டிருந்தான். ரொம்ப வறுமையான குடும்பம். திடீரென்று இன்னைய கணக்குல வச்சுக்கோம், நான் சொல்றது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால, இன்னைய அளவுல அவருக்கு தொடக்கத்திலே இன்னைய சம்பளப்படி 2 லட்சம் ரூபாய் மாதம் ஒன்றுக்கு. இன்னும் ஒன்றுமே ஒவ்வொரு வேளை சாப்பாட்டிற்கும் சரியான உணவு இல்லாமல் இருப்பதை தின்று கொண்டிருந்த ஒருவனுக்கு மாதந்தோறும் 1ஆம் தேதி ஆனால் 2 லட்சம் ரூபாய் என்றவுடன் தலைகால் புரியவில்லை. அதற்கு ஏற்றார் போல அவனுக்கு நண்பர்கள் சேர்ந்தார்கள். 2 வருடம் கூட முழுமையாக அவன் பணியாற்றவில்லை. அந்த எல்லா விதமான தவறுகளையும் இழைத்து அந்த குடும்பத்திற்கும் கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விட்டான். தான் கெட்டதல்லாமல் சந்திர புஷ்கரணியும் கெடுத்தான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதை நான் ஒரு காலத்துல சொல்றேன், இப்ப சொல்ல மாட்டேன் அந்த கதையை. தான் கெட்டது இல்லாமல் சந்திர புஷ்கரணியும் கெடுத்தான் என்று ஒரு பழமொழி உண்டு. அதுபோல இவன் தான் கெட்டதில்லாமல் தன் குடும்பத்தினுடைய நிலையையும் தன் குலத்தினுடைய பெருமையும் கெடுத்தான். இதனால நமக்கு கிடைத்த தொகையை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை. அதற்கு ஏற்றாற்போல் நண்பர்கள் கிடைத்தார்கள். அந்த சிறுமதியாளர்களோடு சேர்ந்ததால் இவனுடைய உண்மை அறிவு, தான் பிறந்த குலத்தினுடைய அறிவு, தான் கற்ற கல்வி அறிவு அனைத்தும் தொலைந்தன. அதனாலே மழை நீர் விழுகிற போது
அது மாசு மறுவன்றி, எந்த சுவையுமின்றி, எந்த நிறமுமின்றி அது விழுகிறது. ஆனால் எந்த நிலத்தில் விழுகிறதோ அதை போன்று மணலிலே விழுந்தால் உள்ளே சோர்ந்து விடும். பொட்டல் நிலத்திலே விழுந்தால் உடனே ஓடிவிடும் மழை நீர். கடல்ல போய் கலக்குது, சரியான முறையா அதுக்கு அதை தேக்குவதற்கான வழிமுறைகளை செய்யவில்லை என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அல்லவா? யாரு வந்தாலும் செய்யறது இல்லை. வீணாக ஓடி கடலில் கலக்கிறதே இது. இங்கே இருந்தால் நிலத்தடி நீர் பெருகும் என்று அதற்கு ஏற்ற வேலைகளை செய்யவில்லை. அது செய்தால் நம்முடைய விளைவுகள் இன்னும் அதிகமாக விளைச்சல். அதை செய்ய வேண்டும் என்பதுதான் நீதி கருத்து. நீதி கருத்துக்களை நாம் இடையிடையே புகுத்தி வருகிறோம். இப்படி இந்த நிலத்து இயல்பால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. மனிதன் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ற பெரியாரை துணைக்கோடல் என்று சொன்னதற்கு பிறகு சிற்றினஞ்சியராமை வைத்ததனுடைய நோக்கம் பெரியாரை துணைக்கோடலை மிகச் சிறப்பாக படித்துக் கொண்டால், அதில் நினைவில் இருந்து கொண்டால், அப்படிப்பட்டவர்களை நாம் நட்பினராக கொள்ள வேண்டும், இப்படிப்பட்டவர்களை நாம் நட்பினராக கொள்ளக்கூடாது என்பதுதான் அடுத்தடுத்த அதிகாரமாக வைத்திருக்கிறார். கல்வி, கேள்வி போன்ற செயல்பாடுகளினாலே பெற்ற அறிவு உருதாய் வயிற்று பிள்ளைகள் உள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவர்களுள் சிறந்தோனை வருகை என்று பாண்டியன் பாடினான் அல்லவா? அதை போல கல்வி அறிவினுடைய மேன்மையை அறிந்து கொள்ளாதனால இப்படிப்பட்ட தீமைகள் அவளுக்கு விளைகிறது. மணிமேகலையில மிகச்சிறந்த அறிவாளி, பல்வேறு மொழிகளை கற்றவன், ஆதிரையினுடைய கணவனாக இருந்த சாதுவன். அந்த சாதுவன் சூதாட்டத்திலே தன்னுடைய மதி இழந்தான். இந்த ரெண்டு மிகப்பெரிய தீமை என்பதனாலே தான் திருவள்ளுவர் இந்த பொருட்பாடினுடைய பிற்பகுதியிலே கள்ளுண்ணாமை என்று ஒரு தலைப்பில் ஒரு 10 குறள் பார்க்கலாம். சூது என்கிற தலைப்பிலே, சூது என்பது வஞ்சகம் என்று பொருள். அடுத்தவனை எப்படி கவிழ்ப்பது என்பது மட்டும்தான் சிந்தனையிலே இருக்கும். அந்த சூதிலே இவன் ஆட்பட்டான். அந்த சூதினையில் ஆட்பட்டதனால் இவன் படித்த கல்வி அறிவு, நிறைய மொழிகளை கற்றவன் சாதுவன். நிறைய மொழிகள், இப்போ மொழி பற்றி பலவிதமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மொழி, பல்வேறு மொழிகளை அறிந்து கொள்வதனாலே அவன் தப்பித்தான் என்பதுதான் அவனுடைய வரலாறு. அதை நாம் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்திருக்கிறோம். இந்த வட்டினும் சூதினும் அவன் ஆழ்ந்து போனதனாலே அவன் தன்னுடைய குலப்பெருமையை அழிக்க நேர்ந்தது. அதற்கு ஒரு பாடம் கற்பிப்பதற்காக அந்த மரக்களத்தில் இருந்து ஒடிந்து நாகரில் பக்கம் சேர்ந்தான் என்பது வரலாறு. நிலத்தின் தன்மையை பொறுத்தே நீரின் தன்மை அமைவது போல மாந்தர் தாம் சேர்ந்த இனத்தின் தன்மையை பொறுத்தவராய் அவர் அமைவர். யாரோடு நாம் சேர்கிறோமோ அந்த அளவிலே தான் நாம் சேர்வோம் என்பதை இந்த நிலத்தியல்வால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. நிலத்தியல்வால் நீர் தெரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்து இயல்பதாகும் அறிவு. இனம் என்பது நாம் எந்த ஒரு சாதியையோ அல்லது ஒரு மொழி பிரிவினரையோ அல்லது வேறு எந்த விதமான குலப்பெருமையினுடைய இனம் அப்படியெல்லாம் செய்து விடாமல் அவற்றிலிருந்தெல்லாம் நாம் அறிவை பெறுகிறோம், அது அடிப்படை. ஆனால் இனம் என்பது கற்ற நல்ல அறிவுடைய ஒழுக்கமுடைய பெரியோர்களுடைய இனம். 2வது இழிந்தவர்களுடைய இனம். இதுதான் இனத்தியல்பு. எந்த இனத்தியல்பில் நாம் சேர்கிறோமோ அந்த நீரானது அந்த நிலத்தில் பெற்ற தன்மையை போல நாம் அடைகின்ற இனத்தினுடைய அளவிலேதான் நம்முடைய பெருமை அமையும் என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் விளக்குகிறார். 3வது மனத்தானாம் மாந்தருக்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். அவன் சேர்ந்த இனத்தின் மூலமாக இவன் இப்படிப்பட்டவன் என்பதை பெரியவர்கள் சொல்லிவிடுவார்கள்.
மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம். இன்னான் எனப்படும் சொல் எனத்தானாம். மாந்தர்க்கு உணர்ச்சி அவனுடைய மனநிலையை பொறுத்தது. மாந்தர்க்கு உணர்ச்சி என்பது அவனுடைய மனோநிலை எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது. இன்னான் இவன் இப்படிப்பட்டவன் என்று எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் சேர்ந்திருக்கும் இனத்தை பொறுத்தே என்று இந்த 3வது குறள் மூலமாக சொல்லுகிறார். சேருகின்ற இனத்தை பொறுத்தே மனிதனின் அடையாள பண்பும் அமைந்துவிடும் என்பதால், இப்போ மனம் போல வாழ்வு என்று சிலர் வாழ்த்துவார்கள். மணமக்களை வாழ்த்துகிற போது மனம் போல வாழ்வு அப்படின்னா, நீ மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனைவியை திருமணம், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மனைவியாக்கிக் கொள்கிறாள். அந்த திருமணத்தின் மூலமாக அந்த பெண் கணவனை துணையாக, வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறாள். இருவரும் இனி ஒரே கொள்கை, வாழ்க்கையை எப்படி சிறப்பாக ஓட்டுவது என்கிற ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டுமே தவிர மனப்பிறழ்வு இருக்கக்கூடாது. வேறு எந்த சிந்தனைகளும், மாற்று சிந்தனைகள் வராமல் வாழ்க்கையை நேர்பட ஒழுகுதல் என்பது மட்டுமே இருக்க வேண்டும் என்பதனாலேதான் மனம் போல வாழ்வு என்று வாழ்த்துகிறார்கள். இன்னும் சிலர் மனம் போல மாங்கல்யம் என்று வாழ்த்துவார்கள் பெரியவர்கள். இது இல்லற வாழ்வு பற்றிய மக்கள் மொழி. ஊர்வலம் அந்த பன்றி கூட்டம் திடீரென்று சகதியை பார்த்தவுடன் அதில் பெறலும். அதை போலதான் நான் முன்னாலே சொன்ன அந்த பெரும் தொகை ஊதியமாக பெற்றவன், அவன் செய்த வேலைக்குத்தான் அந்த தொகை, அளவுக்கு அதிகமாக கொடுத்து விட்டார்கள் என்று பொருள் என்று அவன் தன்னுடைய பழைய நிலையை நினைத்து பார்க்கிறான். இப்பொழுது கிடைத்திருப்பது பெரிய ஒரு புதையல் என்று நினைத்து விட்டான். அதுதான் காரணம். அதை போல இந்த பன்றி கூட்டமானது போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று அந்த சேற்றை பார்த்தவுடன் அதில் படுத்து பெறணும். அது அதனுடைய இயல்பு. மனிதன் அந்த இயல்புக்கு வந்துவிடக் கூடாது என்பதனாலே தான் இந்த எடுத்துக்காட்டு. அதே போல இன்னொரு இடத்திலே ஒரு நடிகை வருகிறார். இவர்கள் ஒரு பெரியவர்களுடைய கூட்டத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு அரங்கத்திலே இன்னொரு அரங்கத்திற்கு ஒரு நடிகை வருகிறார் என்று சொல்லி அந்த ஆரவாரம் வந்தவுடன் இந்த கூட்டம் முழுமையும் அந்த நடிகையை பார்ப்பதற்கு சென்று விட்டார். இதைத்தான் அவர் இனத்தியல்வதாகும் என்கிறார். இவ்வளவு நல்ல செவியரூருவாக கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் விடுத்து இவர்களுடைய மனத்தின் வெளிப்பாடு தெரிந்து விடுகிறது. இது இப்பொழுதும் நடக்கிறது. ஒரு துணிக்கடையை திறப்பதற்கு ஒரு நடிகை வருகிறாள் என்று சொன்னவுடன் அவன் அந்த நடிகையை பார்ப்பதற்காக ஏமாளி கூட்டம் இந்த பகுதிக்கு வரும், நிறைய நம்முடைய கடை விளம்பரமாகும் என்று அவளுக்கு 100,000 அளவிலே பணம் கொடுத்து அவளை விளம்பரத்திற்காக வரவழைக்கிறான். இந்த செய்தி தெரியாத மக்கள் அங்கே ஈ மொய்ப்பது போல் சென்று மொய்க்கிறார்கள். இந்த சிறுமதியாளர்களை என்ன செய்ய இயலும்? மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம். இவ்வுணர்ச்சி மூலமாக இவன் இத்தகையவன், நல்லன், நயத்தன், பண்பன், பரிவன், பரிவன் என்றால் இரக்கமுடையவன் என்றோ, தீயன், திருடன், கொள்ளையன், கொலைகாரன் என்ற சொற்கள், இவற்றில் எந்த இனத்திற்கு அவன் போவான்? அவனுடைய உணர்ச்சி, மக்களுடைய உணர்ச்சியை திடீரென்று உணர்ச்சி வசப்படுவோம் நாம். அப்படி உணர்ச்சி வசப்படுகிற போது அவனுடைய அறிவை திரித்து அந்த தீமையின் பக்கம் இழுப்பதுதான். ஆகையினாலே இதில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குறள். எனத்தானாம், அவன் சேர்ந்து ஒத்திணைந்து ஈடுபட்டிருக்கும் கூட்டத்தின் தன்மையை பொறுத்ததே ஆகும். இவன் எந்த இனத்தில் சேரப்போகிறான் என்பதை. இன்னான் என்றால் இத்தகையன் என்று பொருள். இத்தகையன் பெரியவர்களோடு சேர்ந்து இவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுக்கமுடையவனாக ஆக்கிக் கொள்ளப் போகிறானா, அல்லது சிறுமதியாளர்களோடு சேர்ந்து கீழானவான போகிறானா என்பதை இன்னான் என்று திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக சொல்லுகிறார். மாந்தர்க்கு மனத்தானாம், மாந்தர்க்கு உணர்ச்சி என்பதை மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம். இன்னான் எனப்படும் சொல் எனத்தானாம்
என்று ஆகப் போகிறானா என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். இப்ப இனத்தின் என்று சொன்னதனாலே இன்னொரு எடுத்துக்காட்டை பாருங்கள். ஒரு மரத்தின் ஆணிவேராக வலுப்பட்டு விட்ட பிறகு அது சல்லிவேராகவும் பக்கவேராகவும் ஆகப் போகின்றது. அப்படி ஆனால்தான் அந்த ஆணிவேருக்கு பெருமை. வெறும் ஆணிவேர் மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு பக்க வேர்களும் கிளை வேர்களும் சல்லி வேர்களும் உண்டாக வேண்டும். அது அதனுடைய இனம். அதை போல அந்த ஆணிவேர் போல நாம் பிறந்த குலம் மாந்தர், அதை போல நாம் அந்த ஆணிவேருக்கு பக்கபலமாக உயர்ந்த நிலையிலே நாம் சல்லிவேராகவும் பக்கவேராகவும் கிளை வேராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த குறளினுடைய ஆழமான கருத்து. 4ஆம் குறள். மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. ஒருவருக்கு அறிவானது மனத்துளது போல காட்டி இனத்துளது ஆகும். ஒருவனுக்குள்ள அறிவு அவன் மனத்து வழிபட்டது போல் தோன்றும். ஆனால் ஆழ்ந்து ஆய்ந்தால் அவ்வறிவு இனத்து வழிபட்டது என்பது விளங்கும். இதில் ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார். கொடிய அழிவிலிருந்து காக்கும் கருவி அறிவு. அவ்வறிவு இரட்டை வேடம் போடுமா என்றால், ஒரு திருடன் திருடி கொண்டு போகிறான். அவன் தான் அகப்பட்டு விடுவோம் என்பதை அறிந்தவுடன் அவர்களைப் போலவே இவனும் திருடன் திருடன் என்று கை காட்டுகிறான் வேறொரு திசையிலே. அப்போ இவன் திருடன் இல்லை போல் இருக்கிறது என்று அந்த கூட்டமானது ஓடுகிறது. இவனும் பின்னாலே ஓடுகிறான். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்தவுடன் இவன் அதிலிருந்து விலகி விடுவான். இதைத்தான் இங்கே மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு. உண்மையிலேயே தான் சேர்ந்த இனத்தின் அடிப்படையிலே தான் அந்த அறிவானது வேலை செய்யுமே தவிர, இந்த சிறுமி கூட்டத்தில் சேர்ந்தவருக்கு ஒருவருக்கு அறிவு மனத்துளது போல காட்டி இனத்துளதாகும் அறிவு. அப்படி என்றால் என்ன என்று விரிவாக பார்க்க வேண்டுமானால், ஒருவரின் அறிவும் மன வெளிப்பாடாக அமைவதே ஆகும். எனினும் உண்மை என்னவென்றால், நீர் வேட்கையால் தவிப்பவனுக்கு ஒருவன் தண்ணீர் கொடுக்க வேண்டும். ஆனால் வஞ்சனை உடைய அவன் காணல் நீர் காட்டுகிறான். அந்த இடத்திலே நீர் இருப்பது போல் தெரியும், ஆனால் நீர் இருக்காது. அதற்கு காணல் நீர் என்று இலக்கியங்கள் சொல்லும். அதை அவன் ஏமாற்றுகிறான். அவன் ஏமாற்றி அலைவதை இவன் உள்ளுக்குள்ளே இன்பம் அடைகிறான். அதை போல அவன் மனத்திலே இருந்து வந்ததென்று அவன் அறிவு. அவன் தானே சேர்ந்து விடாமல் பற்றி கொண்ட கூட்டத்தின் பார்ப்பட்ட அறிவே அகுதாகும் என்று ஏமாற்றுவதே அறிவாகும் என்பதையும் இந்த குறள் மூலமாக சொல்கிறார். ஒரு எடுத்துக்காட்டு, இன்னும் ஒரு நிமிடம் தான் இருக்கிறது. இரட்டை குழந்தைகள், நீங்க சில திரைப்படங்கள்ல பார்த்திருக்கலாம். இரட்டை குழந்தை இருக்கும், அதில் ஒன்றை ஒருவன் கவர்ந்து சென்று விடுகிறான். அவன் வளர்ப்பது கொலை கொள்ளை போன்ற செய்திகளை அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடுகிறான். வளர வளர அவன் அப்படியே வளர்கிறான். இதான் இனம். இன்னொருவன் நல்ல மனிதனிடம் வளர்கிறான். அந்த இரட்டை குழந்தைகளிலே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான் என்றாலும் கூட அவர்களுடைய குல அறிவு உண்மை அறிவு என்றாலும் அதை விட மேலாக யார் வளர்க்கிறார்களோ அந்த வளர்ப்பினுடைய அடிப்படையிலே இப்போ பல இடங்கள்ல குழந்தைகளை வச்சு பிச்சை எடுத்து உண்கிறார்கள். அப்படிப்பட்ட அவன் பெற்ற குழந்தை இல்லை, இப்படி கடத்தி வந்த குழந்தைகள். இப்படி கடத்தப்பட்ட அந்த குழந்தையானது மக்களில் உயர்ந்தோராக விளங்க முடியாமல் செய்வது அந்த இனத்தின் அடிப்படை என்பதைத்தான் இந்த குறள் மூலம் மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளதாகும் அறிவு என்கிற செய்தியை சொல்லுகிறார்.